ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ ஃபில்ம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஃபில்மை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் தினம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் சில பர்டிகுலரான ப்ராடக்ட்ஸ் வச்சு என்னோடய எக்ஸாக்டான ஷேட் நான் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்றத, லைக் ஃபவுண்டேஷன் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட. ஸோ ஃபவுண்டேஷனாக என்னோடய எக்ஸாக்டான ஷேடு. ஸோ இந்த ப்ராண்டில் வாங்கணும், அந்த ப்ராண்டில் வாங்கணும் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நான் என்னுடைய பர்ஃபெக்டான ஷேட் வந்து நான் எடுத்து காமிக்க போகிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிமில் நீங்கள் ஒரு நாலேஜோடு தான் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட இந்த பர்டிகுலர் ஃபிலிமை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித்தவுட் ஃபார் எனி டிலே, லெட்ஸ் கெட் இட் டு த நியூ ஃபிலிம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு 2 பிராண்டை வச்சுட்டு எல்லா ஸ்கின்க்குமே மேக் பண்ணக்கூடிய ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லா ஷேட்ஸுக்குமே மோஸ்ட்லி கொண்டு வந்துடலாம், டெஃபினட்டாக கொண்டு வந்துடலாம். எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டுட்டோரியல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் என் ஸ்கின்க்கு நான் எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேட் எடுத்துகிட்டு வரேன்றதை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பிளேட் வந்து தேவை. அண்ட் அதோட அதை எடுக்கிற ஸ்பூன் ஏதோ ஒன்று. ஸோ இந்த பிளேட் அண்ட் இந்த ஸ்பூன், ஸ்பேட்சுலாவாக தெரியல, தெரில, இந்த 2 டூல் வந்து மெயினாக ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரையாலான். ஸோ க்ரையாலான் இந்த ப்ராடக்ட் வந்து லைக் தொட்டு கும்பிட்டுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் அந்த க்ரையாலானில் இருக்கக்கூடிய டெர்மா கலர் கேமோஃப்ளேஜ் க்ரீம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது இல்லைன்னா என்னால் பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், ஒரு பிராண்ட்னால் க்ரையாலானில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே கண்ணை மூடிட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ரொம்ப ஓல்டு பிராண்டு தான், ரொம்ப பழைய பிராண்டு தான். பட் ரிசல்ட்டு தாறுமாறாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2500 சம்திங் அவ்வளோதான் நான் வாங்கினேன். பட் இதில் என்னால் எல்லா ஸ்கின்க்குமே என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லா ஸ்கின்க்கு என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஃபிலிம்லேயே நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்திருக்கக்கூடிய ஆரஞ்சு வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்து லைக் செட் ஆகலை. அது ஆரஞ்சுலேயே ரொம்ப லைட்டான ஒரு ஆரஞ்சாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆரஞ்சு நான் எடுத்து வச்சுட்டு ஒரு டார்க் ஷேட் ஆரஞ்சு இந்த மாதிரி லூஸில் வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன். இதோட பிராண்டு தான். பட் அந்த ஷேட் வந்து D30ன்ற ஒரு ஷேடு. ஸோ இதுதான் எக்ஸாக்டான ஒரு ஆரஞ்சு. ஸோ அந்த ஷேடு ஆரஞ்சை வாங்கி நான் அதில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேர் D64ன்றது சரியான ஃபேரு. ஸோ அந்தளவுக்கு ஃபேர் நம்மள்ட்ட கிளைண்ட் யாரும் வரலை. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணலை. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கான்டோர் ஷேட் மாதிரி இருக்கக்கூடிய D14 வாங்கி இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, இந்த 2 ஷேட் மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்து பார்த்திங்கன்னா சென்னை 1 பேலட். ஸோ அந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ப்ராடக்ட் டேக் பண்ணுறேன் உங்களுக்கு கீழே. ஸோ உங்களுக்கு வாங்கிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஆப்பில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, மோஸ்ட்லி நைக்காவில் இருக்கும். ஸோ இதோட ப்ராடக்ட் எக்ஸாக்டான ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து லைக் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. இந்த ஷேடு வந்து மாறி இருக்கும். ஏன்னா இந்த 2 ஷேட் நான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லைட் ஆரஞ்சு வரும், இங்கே வந்து ரொம்ப ஃபேர் வரும். ஸோ இது 2ம் அப்படியே டார்க் வரைக்கும் போகும் அப்படி. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் டார்க் ஷேட் இது DJ3. ஸோ இதுதான் அதில் இருக்கக்கூடிய டார்க் ஷேட். நான் ஒரு டார்க் ஷேட் வாங்கி இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து என்னோடய ஸ்கின்க்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷேட் நம்ம எப்படி எடுத்துகிட்டு வர்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷேட்ஸில் உங்களுக்கு யாரும் கிளைண்ட் வரல, லைக் ரொம்ப டார்க்காக வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா, உங்களால் இன்னொரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் வாங்கி வச்சுருக்கிறது மேக்ஸிமியாவிலேருந்து 302 இதான் நான் வாங்கி வச்சுருக்கேன். 302 ஆக்சுவலி இதுதான் டார்க் ஷேட். அதில்
இந்த பிராண்டில் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த க்ரையான் இருக்கிறதே வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். பட் மிக்ஸ் மேட்ச் பண்ணுறப்போ இந்த DJ3 கூடலாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணால் ரொம்ப எடுத்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த இதிலே ஸ்கின் டோன் ஆட்கள் வந்தாங்கன்னா தாராளமாக அதை எடுத்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் டீப் ரொம்ப டார்க்கஸ்டான ஷேட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபவுண்டேஷனில் எடுத்துக்க போகிறோம், டார்க் ஷேட் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு D14 கான்டோர் ஷேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட லைவாக காட்டுறேன். ஸோ இந்த மேக்ஸிமியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் ஒரு டார்க்கஸ்டான ஷேடில் வருதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நானுமே ஒரு டார்க்கஸ்ட் ஷேடு வந்து ஃபவுண்டேஷனில் வாங்கலான்ட்டு இருக்கேன். பட் அப்கமிங் டேஸில் நான் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த அந்த ஷேட் கிடையாது, இங்கே இருக்கிற ஷேட் D14லேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கிட்ட இருக்க சைடு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை போட்டு குத்தி நெம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நெம்பாமல் லைக் இங்கே இருக்கிற இதான் அந்த ஷேட் தெரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு சாக்லேட் கலரில் இருக்கும். லைக் எப்படி என்ன கலர்னால் எக்ஸாக்ட்லி டெய்ரி மில்க் சாக்லேட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. லைக் இப்படியே வச்சோம் அப்படின்னா அழகாக பட்டர் மாதிரி வரும் உங்களுக்கு. தெரியுதா? இப்படி வச்சுட்டு இப்படி லைட்டாக இழுத்தோம்னாலே உங்களுக்கு வந்துடும். போட்டு குத்தி நம்பலாம் வேண்டாம். ஸோ இப்படி வச்சோம் அப்படின்னாலே அழகாக பட்டர் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டீப்பாக இருக்காங்களோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் வந்து அப்படியே சுரண்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சுரண்டி எடுத்துகிட்டு ஸோ அதை வந்து இந்த பிளேட்டில் நம்ம போட்டுறணும் அப்படி. ஓகே, இப்படி பிளேட்டில் இப்படி வச்சாலும் இது ஆக்சுவலி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பாருங்கள் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஷேடை நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட. கொஞ்சமாக எடுத்து லைக் ரொம்ப பிளாக்காக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிட்டோம் நோஸில் யூஸ் பண்ணி காட்டுறேன். கான்டோர் மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப டார்க்காக தெரியும். ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. லைக் ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ இவ்வளோ டார்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேராக தான் இருக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன போகிறேன், இதில் இந்த ஷேடில் வந்து ஒரு பம்ப் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அந்த இது மேலே உங்களுக்கு. ஸோ இப்போ இப்படி இருக்கப்போ உங்களுக்கு. ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக ஃபேனில் காட்டாதீங்க, ஈஸியாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய ஸ்கின்னில் வச்சு பாருங்கள் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது தெரியுதா உங்களுக்கு? இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஃபேராக தெரியும். ஆக்சுவலி எனக்கு இது போதுமானதாக தான் தெரியுது. லைக் உங்களுக்கு தெரியுதா? லைக் உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபேராக தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேராக தெரியுதுன்றனால இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடு வந்து எடுத்துகிட்டு அதில் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இது நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லைக் லைஃப் லைனரா ஏதோ சம்திங் சொல்லுவாங்களே, டியூரல் லைன், இந்த மாதிரி பிஎஸ்சிலலாம் கூட இருக்குது இல்லையா, பிஎஸ்சி அதுக்கப்புறம் இன்க்ளாட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதா? பிளெண்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்போ ஒரு டோன் பிரைட்டாக தான் தெரியுது.
பட் இங்கே எனக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்தேன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிரும் எனக்கு. ஸோ நான் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கின்க்கு. ஓகேவா? ஸோ இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லைக் எதில் எடுக்கணுன்னா நீங்கள் வாட்டெவர் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரஷ்ஷில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்கோங்க. வாட்டெவர் எந்த ப்ரஷ்ஷாக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்ளிகேஷன் கிடையாது, பிளெண்டர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ அப்ளிகேஷன் ப்ரஷ்ஷில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்திங்களா, உங்களுக்கு நான் ஒரு வாட்டி தான் டச் பண்ணேன். ஸோ அதுவே உங்களுக்கு நல்ல ஈவனான ஒரு பேஸ் கொடுத்துருக்கு. தெரியுதா உங்களுக்கு? லைக் நல்ல ஒரு நீட் ஃபினிஷ் கிடச்சிருக்கு. பார்த்திங்களா, நான் சொன்னேன்ல இதை விட கொஞ்சம் இது டார்க்காக தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு இங்கே கேமராவில் பார்க்குற வேறு மாதிரி தெரியுது, எனக்கு இங்கே பார்க்குறப்போ ஓரளவுக்கு இதாக தெரியுது. லைக் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணோடனே எப்போவுமே ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எடுத்து இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டு போகாதீங்க, லைட்டாக பிளெண்ட் பண்ணி பாருங்கள். இது எனக்கு ஒரு டார்க் ஷேடாகவே கொஞ்சம் மாறிருக்கு. ஆக்சுவலி கேமராவில் பார்க்குறப்ப இப்படி தான் தெரியுது. நான் அது கொஞ்சம் எடுக்காமல் இருந்திருக்கேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். இது ரெண்டையும் பாருங்களேன், கொஞ்சம் இது கொஞ்சம் டார்க்காக தானே தெரியுது. ஸோ அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் இது பண்ணப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெத்தட் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே ஐக்கு மேலாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இதை விட உங்களுக்கு இது கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ ஏன் டல்லாக இருக்குன்னா நம்ம 2 டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மிக்ஸ் மேஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் என்கிட்ட க்ரையாலானே வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா லைக் யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் இதில் நோண்டி அதில் நோண்டி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணுற கொஞ்சம் தொல்லை பிடிச்ச வேலையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒன்று மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருந்துக்கலாம். பட் அது இன்னும் கொஞ்சம் தொல்லை பிடிச்சாலும் பட் ஆனால் பண்ணிடலாம். பண்ண முடியாதுலாம் நான் சொல்ல மாட்டேன், தாராளமாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ பண்ணி கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ்லேயுமே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஹெவியாக அப்ளை பண்ணலை. ஸோ இப்போ எனக்கு இவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்து வேஸ்ட்டு தான் ஆக்சுவலி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வேறு ஃபிலிம் ஷூட் பண்ணுறனால லைக் எனக்கு போதும் அது. ஸோ நான் வேறு ஃபிலிம் ஷூட் பண்ணணும். ஸோ அதனால் அதுவும் கொஞ்சம் ஃபேஸில் வேலை ஆகக்கூடிய ஒரு ஃபிலிம் தான். ஸோ போதும்னு நினைக்கிறேன். யா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபிலிம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அண்ட் ப்ரஷ்ஷோட லிங்க் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், செட் ஆஃப் ப்ரஷ்ஷோடது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்களை நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்டில் திரும்ப வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய் கடந்தினும் பாய்.